அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடத்தின் கடைசி மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்க இருக்குது. இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் பங்குனி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதங்கள்லயே அற்புதமான மாதமா பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம். அதனால்தான் பரவலா தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்குண்டான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் நம்ம கொண்டாடுறோம். இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, குரு ரிஷப ராசியில செஞ்சிருக்கிறாரு. சூரியன் மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில அதிசாரமா புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாத தொடக்கத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்துல குருவும் இருக்கிறதால எதிர்பார்த்த காரியம் அப்படிங்கிறது எளிதில் நடக்கும். இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கும் மாதமா இந்த பங்குனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. இல்லை நம்மளே ரொம்ப செல்வந்தரா வாழ்ந்திருப்போம், அதை எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போதைக்கு நம்ம கையை ஊனி கரணம் போட்ட நிலைமையில தான் இருந்திருப்போம். அந்த இழந்த சொத்துக்கள், இழந்த வருமானம், இழந்த கௌரவத்தை எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போகுது. இதுவரைக்கும் அஷ்டம சனியிலிருந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. கடக ராசிக்கு காரிய தடையிலிருந்து நீங்க வெளிவர போறீங்க. தொழில இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் நீங்க போகுது. உடலில் இருந்துட்டு வந்த பிணி நீங்க போகுது. மன அழுத்தம், தூக்கம் இல்லாத இரவுகள், கல்வியில இருந்துட்டு வந்த மந்த நிலை, வெளிநாட்டு விஷயத்துல தடை தடை தடை, திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை, இது எல்லாமே நீங்கக்கூடிய தன்மை இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கெல்லாம் இருக்குது. கடந்த 2.5 வருடங்களா அஷ்டம சனியின் பிடியில சிக்கி மனம், செயல், சிந்தனையில எல்லாத்துலேயுமே பிரச்சனையை கடந்து வந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தொட்டது துளங்கும், தொழில் வளம் சிறக்கும், நல்லது நடக்க தொடங்கும், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதே வரும். எதுவாக இருந்தால் நம்ம இனிமேல் சாதிச்சுக்கலாம், நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து தோல்வியே கண்டவர்கள் தான் அதிகம் இந்த கடகராசிக்காரர்கள். அது மாதிரி 1 மார்க் வித்தியாசத்துலலாம் வேலை கிடைக்காம போயிருக்கும். இனிமேல் எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் படிக்கவே இல்லை, என்னால் முடியல, படித்து தோல்வியை கண்டதை தவிர வேறு எதையுமே நான் அனுபவிக்கலை அப்படின்னு விட்டுட்டே போயிருப்பீங்க. இந்த ஒரு தடவை, இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு தடவை உங்களுடைய தேர்வை எழுதி பாருங்க, கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். மனம் தளராமல் உங்களுடைய தேர்வை எழுதுங்க. குடும்பத்திலையும் பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்கி ஆடி இருக்கும். சொல்லவே வேண்டாம், கணவன் மனைவிலாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு. கடகராசிக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிவெல்லாம் சரி செய்யக்கூடும். இனிமேல் இருட்டில் இருந்த உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொருளாதாரம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு செலவுகளும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு.
கொடுப்பாரு. அப்போ உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் இதுவரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்கு நல்ல வெளிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். 4ஆம் இடம் உச்சமாக இருக்கிறதால வீடு, இடம், மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கலாம். இதுவரைக்கும் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த 5ஆம் இடத்திலிருந்து இப்ப வெளிவர போறதால 6ஆம் இடத்துக்கு போறதால உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், கணவன் மனைவி, பொருளாதாரம், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும். லாபஸ்தானத்தில் குருவும் இருக்கிறதால எதிர்பாராத காரியம் எளிதில் நடக்கும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. அஷ்டமத்து சனியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற போறீங்க. அதனால உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். மாத தொடக்கத்திலேயே புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. விரையாதிபதியான புதன் பலம் இழந்திருக்கிறது கடகராசிக்கெல்லாம் நல்லது தான். அதனால் இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும். அலுவலக பணியில் தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். சற்று கவனத்தோடு இருக்கணும். தாயாரோட உள்ள ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு வில்லங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன் வக்ர இயக்கத்திலேயே கும்பராசிக்கு வராரு. பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில தான் இருக்கிறாரு புதன். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் புதன். 12க்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் மறைவது உங்களுக்கு நல்லது. எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் தொழிலில் கிடைக்கும். வீடு கட்டணும், இல்லை கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது, இதிலெல்லாம் ஆர்வத்தை செலுத்துவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிங்க. கல்விக்காகவோ கலை சம்பந்தப்பட்ட வகையிலோ செய்த முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழி அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதுவரைக்கும் அதிகமாக இருந்திருக்கும். செய்யாத தப்புக்கு கூட தண்டனை ஏற்றிருப்பீங்க. அந்த வீண் பழிகள் அப்படிங்கிறது நீங்கி உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக லாபாதிபதியாக விளங்குவார் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அஜீரண கோளாறு, இனம் புரியாத கவலைகளும் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியாது. குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறத சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீரென பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றப்படும். மக்களுடைய செல்வாக்க தக்க வச்சு கொள்ளுறது நல்லது. இந்த மாதம் குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருக்குது. கடகராசிக்கெல்லாம் முரண்பாடான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை செய்யும் பொழுது எதிர்பாராத நல்ல சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும். திடீர் தனவரவு அப்படிங்கிறது உண்டு. பிரபலங்களோட நட்பால் உங்களுக்கு காரியம் அப்படிங்கிறது நடக்கும். அரசியல்லையும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, வணிகம் செய்வோருக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. விட உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. இந்த மாதத்தில் கடகராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. பங்குனி மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு தான் செவ்வாய் கடகராசிக்கு போகிறாரு. அது வரைக்கும் மிதுன ராசியில் தான் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழக்கும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சற்று குறைஞ்சது போல இருக்கும். நினைச்சதை நினைச்சபடி செய்ய முடியாது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு தாமதமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்கறிஞரை பார்த்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அலட்சிய போக்க தவிர்த்துக்குங்க. கடகராசிக்காரர்கள் சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்பாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்கும் சூழல் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையாக தீரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். வியாபாரத்துலலாம் கடுமையான போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கு முன்பு அவங்க எங்கே வேலை செஞ்சாங்க, அவங்களுடைய விவரங்களை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் அவசர முடிவுலாம் எடுக்க வேண்டாம். அதிகாரிகளை முடிஞ்ச வரைக்கும் பகைச்சு கொள்ளாதீங்க. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் சந்தேகத்தால் சந்தோஷக்குறைவு அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசிக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. திங்கட்கிழமையில் ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு மேலும் நல்ல பலனை கொடுக்கும்.